வெனிசுலா நாட்டுல இப்ப 2 பிரசிடென்ட் அட் எ டைம், நிறைய குழப்பங்கள். இந்த 28 ஜூலை தான் எலெக்ஷன் நடந்துச்சு. ஆயில் எக்ஸ்போர்ட் தான் இவங்களுடைய பெரிய அட்வான்டேஜ், அதாவது அதுதான் உங்களுடைய ஸ்ட்ரென்த். ஆனா அதுவே தான் கடைசியில் வீக்னஸா போயிடுச்சு. உலகத்துல சவுதி மற்ற கண்ட்ரியோட எல்லாம் பார்க்கும்போதும் ஹையஸ்ட் ரிசர்வ் யாருகிட்ட இருக்குன்னா வெனிசுலாட்ட தான் இருக்கு. இவர் ஆட்சிக்கு வந்து கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடுச்சுன்னா, அடுத்த வருஷம் அதாவது 2017 100 இருந்தா 2018 1 கிலோ ஆப்பிள் 1,30,00,000. இதுதான் ஹைப்பர் இன்ஃபிளேஷன். ஒரு காலத்துல இதுதான் ரிச்சஸ்ட் கண்ட்ரிங்க வெனிசுலா அந்த ஏரியாலே. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க கஷ்டப்பட்டு ஆன் அன் ஆவரேஜ் 8-8.5 கிலோ எல்லாரும் குறைஞ்சிட்டாங்களாம் பசினால. வணக்கம், இஸ்ரேல் ஜபசிங். வெனிசுலா நாட்டுல இப்ப 2 பிரசிடென்ட் இருக்காங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா நிக்கோலஸ் மதுரோ, இன்னொருத்தர் வந்துட்டு கான்சலிஸ். 2 பிரசிடென்ட் அட் எ டைம், நிறைய குழப்பங்கள். இந்த 28 ஜூலை தான் எலெக்ஷன் நடந்துச்சு. நிறைய பிரச்சனைகள். இப்ப பாத்தீங்கன்னா போராட்டத்துக்கு மேல போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா வெனிசுலா அந்த லாட்டின் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கன் சைட்ல பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் கண்ட்ரி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா போரஸ்ட் கண்ட்ரி. உலகத்திலே ஆயில் ரிசோர்ஸ் சவுதியில கூட கிடையாதுங்க, வெனிசுலால தான். ஆனா அதுதான் அதுக்கே பிரச்சனையாவும் ஆச்சு. என்னதான் நடக்குது அதை பத்தி எல்லாம் இந்த வீடியோல பார்ப்போம். வெனிசுலா இது என்ன பாத்தீங்கன்னா 1498 AD ஃபர்ஸ்ட் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் வந்துட்டு ஸ்பானிஷ் ராணி இசபெல்லா ஸ்பெயின்ல இருந்து அனுப்புறாங்க ஸ்பான்சர் பண்ணி. அவர் புது கான்டினென்ட்டை கண்டுபிடிக்கலாம், இந்தியாவை கண்டுபிடிக்கலாம்னு அந்த சைடு அட்லாண்டிக் ஓஷனை தாண்டி போய்கிட்டு இருக்காரு. இந்த வெனிசுலாவை பார்த்த உடனே அப்படி ஒரு சந்தோஷமா, ஏன்னா அந்த நாட்டுல அவங்க பார்த்தா தண்ணி ஃப்ரெஷ் வாட்டர் வந்துகிட்டே இருக்கான், கடல் தண்ணியோட கலக்குதான். இவ்வளவு ஃப்ரெஷ் வாட்டரும் கடல் தண்ணியும் பக்கத்துல இருந்து நான் பார்த்ததே இல்லை, ஹெவன் ஆன் எர்த் அப்படின்னு உடனடியாக இசபெல்லாக்கு ஒரு லெட்டர் போடுறாரு. யாரு? கிறிஸ்டோபர் கொலம்பஸ். பின்னாளில் 1522 தான் ஸ்பெயின் நாட்டுல என்ன பண்றாங்கன்னா இதை காலனைஸ் பண்றாங்க. 1498 இதை பார்த்தாலும் 1522 காலனியா ஆக்குறாங்க. அப்போ அந்த முதல்ல போன கிறிஸ்டோபர் கொலம்பஸ்க்கு அடுத்த போன வாயேஜஸ்லாம் இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெனிஸ் நகரம் மாதிரி இருக்கு. அவ்வளவு நல்லா இருக்கு. இத்தாலியில வெனிஸ்னு ஒரு நகரம் இருக்கும், அவ்வளவு நல்லா இருக்குன்னு வெனிசுலா, அதாவது குட்டி வெனிஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க. வெனிஸ் இந்த வெனிசுலா பாத்தீங்கன்னா அப்புறம் ஹிஸ்டாரிக்கா வந்துகிட்டே இருக்கு. 1800s இவங்க வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் டிக்ளேர் பண்ணிடுறாங்க. ஸ்பெயினுக்கு கீழே எல்லாம் எங்களால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க ஆட்சி, அதாவது பிரெஞ்சு ரெவல்யூஷன், அமெரிக்கன் ரெவல்யூஷனுக்கு அடுத்தது வெனிசுலா வந்துட்டு தனியா ஒரு நாடாயிடுறாங்க. ஸ்பெயின் கண்ட்ரோல்ல இருந்து வெளியில வந்துடுறாங்க. இந்த நாடு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்கார நாடாலாம் இல்ல, சாதாரணமா இருந்த நாடு. எப்போ ஒரு மாற்றம் வருதுன்னா வேர்ல்டு வார் 1 அப்போ 1918-19 அந்த டைம்ல பாத்தீங்கன்னா திடீர்னு ஆயில டிஸ்கவர் பண்ணிடுறாங்க. கீழே இவ்வளவு ஆயில் இருக்கு அப்படின்னு ஒண்ணு கொஞ்சமா பணக்கார நாடாக ஆரம்பிக்குது. அதற்கப்புறம் ஆயில் எக்ஸ்போர்ட் தான் இவங்களுடைய பெரிய அட்வான்டேஜ், அதாவது அதுதான் உங்களுடைய ஸ்ட்ரென்த். ஆனா அதுவே தான் கடைசியில் வீக்னஸா போயிடுச்சு. என்ன காரணம் பாத்தீங்கன்னா ஆயில் எக்ஸ்போர்ட் அவ்வளோ ரிசர்வ். உலகத்துல சவுதி மற்ற கண்ட்ரியோட எல்லாம் பார்க்கும்போதும் ஹையஸ்ட் ரிசர்வ் யாருகிட்ட இருக்குன்னா வெனிசுலாட்ட தான் இருக்கு. சோ மொத்தம் இது இந்த எக்கானமி என்ன ஆயிடுச்சுன்னா ஆயிலையே நம்பி போயிடுச்சு. சோ ஆயில் இருக்கிறதுனால மற்ற செக்டர்ஸ், குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பிரைமரி செக்டர்ல பாத்தீங்கன்னா இப்ப அரிசி பருப்பு இதை பண்றதோ இல்ல மேனுஃபேக்சரிங் செக்டர் இதெல்லாம் வளர்க்காம அதுதான் இருக்க, அதை எக்ஸ்போர்ட் பண்ண பணமாச்சே. சோ மொத்தம் இம்போர்ட் டிபெண்டா ஆக ஆரம்பிச்சாங்க வெனிசுலா. பொலிட்டிக்கலா பாத்தீங்கன்னா 1960s 70s ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு சில அமெரிக்கன் ஆயில் கம்பெனிஸ்லாம் இங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு கட்டத்துல நாங்க நேஷனலைஸ் பண்ணிடுறோம், எதுக்கு அமெரிக்கால இருந்து பிரைவேட் கம்பெனி எல்லாம் எங்களை நடத்தணும் அப்படின்ட்டு மாறி நடந்துச்சு. ஸோ பல கன்ஃபியூஷன்ஸ்லேயே போயிட்டு இருந்தது. கடைசியில் ஒரு ஸ்டெபிலிட்டி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1999 1990 பார்த்தீங்கன்னா ஹியூகோ சாவேஸ் அப்படின்றவர், இவர் வந்துட்டு இடதுசாரி கட்சியை சார்ந்தவர். ஸோ கொஞ்சமா சோசியலிசத்தை கொண்டு வராரு, எல்லாத்தையும் நேஷனலைஸ் பண்ணிடுறாருங்க. அது ஒரு புரட்சிக்கு அப்புறம் தான் இவர் வராரு. 1999 இருந்து 2013 வரைக்கும் அவர் ஆட்சி தான், அவர் தான் பிரசிடென்டா இருக்கிறாரு. அவரு கீழே பாத்தீங்கன்னா நிறைய இந்த நேஷனலைசேஷனால மக்களுக்கு நிறைய நல்லது பண்றாரு, டவுட்டே கிடையாது.
ஃப்ரீயா, அதாவது இன்ன வரைக்கும் சீப்பஸ்ட் எங்க பெட்ரோல் நீங்க போட்டு பாத்தீங்கன்னா, நம்மள இப்ப 60 ரூபா, நம்ம 100 ரூபா கொடுக்குறோம், அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 10 ரூபா 15 ரூபா தான். எங்க வெனிசுலா தான். சோ இவங்க எல்லாத்தையும் ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்கறது, ஃப்ரீ ஹாஸ்பிட்டல், சோ நிறைய நல்லதுதான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, அதுல எல்லாம் டவுட் கிடையாது. ஆனா இந்த இடதுசாரிகள்ல ஒரு பிரச்சனை வரும் எப்பயுமே. என்னன்னா அவங்க ஓவரா இந்த மாதிரி பிரைஸ் கண்ட்ரோல், மார்க்கெட்டை டிசைட் பண்ணாம பிரைஸை இவங்க கண்ட்ரோல் பண்ணி, இவங்க பொறுத்த வரைக்கும் ஆயிலை எக்ஸ்போர்ட் பண்ணா ஏகப்பட்ட டாலர் வந்துற போது அதை வச்சு தேவையான அரிசி, பருப்பு, வெங்காயம், தக்காளி இம்போர்ட் பண்ணிக்கோ, அந்த வர பணத்தை வச்சு ஹாஸ்பிட்டலு, ஸ்கூலு இதெல்லாம் கட்டிக்கிட்டே இருந்தாங்க. நல்லாதான் போச்சு. பிரச்சனை என்னன்னா அப்பெல்லாம் $100 $120 ஒரு பேரல் ஆயிலுக்கு. அது எப்ப 40 30 உடைய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இவங்க தான் மத்ததெல்லாம் தெரியாத ஆயிலே நம்பி இருந்தாங்க. இன்னொன்னு இந்த இடது, ஏற்கனவே நான் சொன்னது, இடது இந்த பிரைஸ் கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா நல்லாதான் இருக்கும் பார்க்க. பரவாயில்லையே, எல்லாருக்கும் இது பண்ணிடுறாங்களே, ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்துட்டு 20 ரூபா தானா, கேட்க நல்லா இருக்கும். மார்க்கெட்டை பிரைஸை டிசைட் பண்ண உடனும் என்னைக்குமே இல்லைன்னா கன்ஃபியூஷன் வரும். என்ன கன்ஃபியூஷன்? இப்போ உதாரணத்துக்கு இப்போ அரிசி வந்துட்டு இனிமேல் என்ன அரிசி வாங்கினாலும் 30 ரூபா ஒரு கிலோ, அவ்வளவுதான். தக்காளியா 10 ரூபா ஒரு கிலோ அப்படின்னு சொல்லாங்க. நீங்க கேட்க நல்லா தானே இருக்கு. எல்லாரும் தக்காளி 10 ரூபாய்க்கு வாங்கலாம் ஒரு கிலோ, 30 ரூபாய்க்கு அரிசி வாங்கிடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சா அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன் அப்படின்னா இப்போ 30 ரூபாய்க்கு தான் அரிசி ஒரு கிலோ, 30 ரூபாய்க்கு மேல விற்கவே கூடாதுன்னு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டுட்டா கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒருவேளை அவங்க செலவு 35 ரூபா ஆகும்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அரிசி போய் விவசாயம் பண்ண மாட்டாங்களா? அப்ப அரிசி இன்னும் ஷார்டேஜ் தானே ஆக போகுது. 10 ரூபா தான் தக்காளி விற்கணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா தக்காளி போடுறவங்க, தக்காளி விவசாயம் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தக்காளில இருந்து மத்ததுக்கு மாற ஆரம்பிப்பாங்க. அப்ப தக்காளி இன்னும் ஷார்டேஜ் ஆகும். அரிசி 30 ரூபா தானா, அரிசி இன்னும் ஷார்டேஜ் ஆகி கடைசியில இந்த மார்க்கெட் கண்ட்ரோலே இல்லாம, பிரைஸ் டிசைடே பண்ணாம ஒருவேளை இருந்திருந்தா 40 ரூபாயா இருந்திருக்கலாம், 45 ரூபாய் இருந்திருக்கலாம் ஒரு கிலோ அரிசி. அது பாத்தீங்கன்னா இப்ப 100 ரூபாய் ஆயிடும். ஏன்னா இன்னும் பற்றாக்குறை, விவசாயிகள் ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் வெனிசுவேலா ஆரம்பிச்சது. பிரைஸை கண்ட்ரோல் பண்ணி 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 ஒரு கட்டத்துக்கு மேல இங்க ஆயில் அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு. இன்டர்நேஷனல் ஆயில் பிரைசஸ் குறைய ஆரம்பிச்சது. இவங்களுடைய இம்போர்ட் எல்லாம் பிரச்சனைகளுக்கு மாட்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த சூழல்ல 2013 இந்த பிரசிடென்ட் சாவேஸ் அவரு இறந்துறாரு. ரொம்ப பாப்புலரான பிரசிடென்ட். ஆனா அதே சமயத்துல எக்கானமியை கொலாப்ஸ் பண்ணி விட்டாருன்னு அப்படின்னு ஒரு சாரார் சொல்லுவாங்க. அப்போ அவர் கூடிய வைஸ் பிரசிடென்டா இருந்தவர் தான் இப்போதைய பிரசிடென்ட். யாரு? நிக்கோலஸ் மதுரோ. நிக்கோலஸ் மதுரோ பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர்ங்க. இடதுசாரி சிந்தனை உடையவர், நிறைய பேருக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சவர், ஒரு பஸ் டிரைவர். ஒரு பஸ் டிரைவரா இருந்துகிட்டு அப்புறம் பஸ் டிரைவர்ஸுக்கு ஒரு யூனியன் போடுறாங்க. அந்த யூனியன்ல ஒரு பயங்கரமான தலைவரா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அரசியலுக்கு வராரு. ஒரு கட்டத்துல சாவேஸ் ஓட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது. 2007 இவரை ஃபாரின் மினிஸ்டரா போட்டுறாங்க. 2012 சாவேஸ் கீழே ஒரு வைஸ் பிரசிடென்ட் ஆயிடுறாரு. 2013 இவரு சாவேஸ் இறந்ததுக்கு அப்புறம் இவர் தான் பிரசிடென்ட்டுங்க. அந்த எலெக்ஷன் ஒரு நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு, நியாயமான எலெக்ஷன் கிடையாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா 2013 ஒரு பிரசிடென்ட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் இவர் அதே அந்த சாவேஸ் உடைய அந்த இடதுசாரி எக்கனாமிக் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா பாத்தீங்கன்னா குழப்பங்கள் ஆரம்பிச்சிருச்சு. இப்ப என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா விலைவாசி, ஏன்னா உங்களுக்கு தான் ஆயில் பிரைஸ் அங்க டிப் ஆச்சுன்னு வைங்களேன். ஆயில், இன்டர்நேஷனல் ஆயில் பிரைஸ் டிப் ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு எக்ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற ஏர்னிங் குறைஞ்சிடும். அப்படின்னா இவங்க இம்போர்ட் பண்ண வேண்டியது ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடும், பில்லு ஜாஸ்தி ஆயிடும். சோ கொஞ்சம் கொஞ்சமா பற்றாக்குறை வர ஆரம்பிக்குது. விலைவாசி ஒரு கட்டத்துக்கு, அதாவது இன்ஃபிளேஷன் சொல்லுவாங்க. இன்ஃபிளேஷன் என்னன்னா இன்னைக்கு ஒரு கிலோ ஆப்பிள் 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. நம்ம நாட்டுல எல்லாம் இன்னைக்கு 100 ரூபா அப்படின்னா அடுத்த வருஷம் 105 ரூபா, 106 ரூபா, 107 ரூபா, 108 ரூபா, ஒரு 6-7% இன்ஃபிளேஷன் இருக்கும். ஆனா வெனிசுவேலா என்ன ஆச்சுன்னா 30% இன்ஃபிளேஷன் ஆக ஆரம்பிச்சது. 100 ரூபா வித் ஆப்பிள் 130 ரூபா ஆச்சு. இவர் ஆட்சிக்கு வந்து கொஞ்ச நாள்லயே என்ன ஆயிடுச்சுன்னா 2018 எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கிலோ ஆப்பிள் இன்னைக்கு 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம், அதாவது 2017 100 ரூபாயா இருந்தா 2018 ஒரு கிலோ ஆப்பிள் 1,30,00,000 ரூபாய். இதுதான் ஹைப்பர் இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் பதவி ஏற்கும்போது 2013 பொலிவாரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வெனிசுலாவுடைய கரன்சி 6 பொலிவாரே வந்துட்டு $1. எப்ப? 2013.
2018 பாத்தீங்கன்னா 40 லட்சம் $40 லட்சம் பொலிவரேஸ், அதாவது வெனிசுலாவுடைய கரன்சி இஸ் ஈக்குவல் டு $1. அதாவது படு பாதாளத்துக்கு தள்ளிட்டாரு அப்படின்றாங்க. ஆனா இவருக்கு நிறைய ஃபேன்ஸும் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த இடதுசாரி இதனால இவர் நமக்கு வீடு கொடுத்தாரு, இவர் இது பண்ணாரு. ஏன்னா அதே சாவேஸோடைய இதுலதான் இவரும் வழி வர்றாரு, அதே பாலிசிஸ்ல. ஆனா எக்கானமியை ஏறக்குறைய கொலாப்ஸ் பண்ணிடுறாங்க. சோ அதுதான் இன்னை வரைக்கும் கண்டினியூ ஆகுது. சோ இந்த ஹைப்பர் இன்ஃபிளேஷன்ல இருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இருந்தாங்க. 2018 ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு. அந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா மேலும் பல மோசடிகளை செய்தார். அதாவது எலெக்ஷனை ஃப்ரீ அண்ட் ஃபேராவே நடத்தலைங்க அவரு. அதாவது இப்ப கொஞ்சம் மாதிரி இப்ப கம்யூனிஸ்ட் சைனாலயோ இல்ல ரஷ்யாலயோ எப்படி ஒரு எலெக்ஷன் இருக்கும், ஏறக்குறை அந்த இதுலதான் கொண்டு போனாரு. ஆனாலும் எலெக்ஷன் ஒரு பேரு கொண்டு வச்சாங்க. ஆனா அது சரியில்லை. சோ இன்டர்நேஷனல் அப்சர்வர்ஸ், யூரோப்பியன் யூனியனா இருக்கட்டும், யுஎஸ்ஏ இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்துட்டு இதை அக்செப்ட் பண்ணல. யுஎஸ் பாத்தீங்கன்னா இவங்க மேல எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் போட்டுட்டாங்க. அதாவது இனிமேல் நீங்க வந்துட்டு இந்த ஆயில் எக்ஸ்போர்ட் எல்லாம் மத்த நாடுகள் இவங்ககிட்ட பண்ணாதீங்க, ஏன்னா ஃப்ரீ அண்ட் ஃபேர் டெமோக்ரஸி அங்க கிடையாது. இந்த மாதிரி சொன்ன உடனே இவங்களுடைய எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் அடி வாங்க ஆரம்பிச்சது. மேலும் இவங்களுடைய எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிச்சது. வெனிசுலால இருந்து அந்த நாட்டில் இருந்த மக்கள் 70 லட்சத்துக்கு மேல எல்லாம் புலம்பெயர்ந்தனர். ஏன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஒரு காலத்துல இதுதான் ரிச்சஸ்ட் கண்ட்ரிங்க வெனிசுலா, அந்த ஏரியாலே. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க கஷ்டப்பட்டு ஆன் அன் ஆவரேஜ் 8-8.5 கிலோ எல்லாரும் குறைஞ்சிட்டாங்களாம் பசினால. சோ ஒரு இத்தனைக்கும் அவ்வளவு ஆயில் ரிசோர்சஸ் இருக்கு. இன்னைக்கும் அவங்க தான் பயங்கர ரிச்சஸ்ட் நேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆயில் ரிசர்வ்ஸ். ஆனா எக்கானமி மிஸ்மேனேஜ்மெண்ட். சோ இப்படி போய்கிட்டு இருக்கும் போதுதான் கடைசியில 2024 ஜூலை 28 எலெக்ஷன் நடக்கிறச்சு. சோ இந்த எலெக்ஷனை பிளான் பண்ணி அவர் ஃபர்ஸ்ட்ல இருந்தே யாரு இப்போ இருக்கிற நிக்கோலஸ் மதுரோ அவர் என்ன பண்றாரு, ஆப்போசிஷனே வளர விடல. யாரெல்லாம் ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க சென்டர் ரைட், அதாவது கொஞ்சம் வலதுசாரி கட்சி, மரியா அப்படின்றவங்க. அவங்க ரொம்ப பாப்புலரா இருக்காங்கன்னா அவங்க மேல ஏதோ ஒரு கேஸ போட்டு அவங்களால கண்டெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் கொன்சலேஸ் அப்படின்னு அவர் வந்து கொஞ்சம் சென்டர் லெப்ட். அவரு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இந்த அப்போசிஷன்ல ஒன்னா சேர்ந்துட்டாங்க கடைசியில. சரி, மரியா ரொம்ப பாப்புலர் இது பண்ணிட்டாங்களா, பரவாயில்ல. சென்டர் லெப்ட்ல இருக்கிற கொன்சலேஸ், அப்புறம் சென்டர் ரைட்ல இருக்கிற மரியா, இந்த மாதிரி நிறைய சேர்ந்து ஒரு ஆப்போசிஷன் ஃப்ரண்ட இது பண்ணாங்க. இப்ப மரியாவும் இவரை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, யார கொன்சலேஸ. சோ இந்த எலெக்ஷன்ஸ் இருக்கும்போது எங்க நீ எலெக்ஷனை ஒழுங்கா பண்ணலன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா யூஎஸ் என்ன பண்ணாங்க, சரி நீ ஒழுங்கா பண்ணினா உனக்கு எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா ரிமூவ் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. சோ அந்த யூஎஸ் பிரஷர்னாலதான் ஓரளவு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் வைக்க முடிஞ்சது. ஆனாலும் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, வெளிநாட்டுல இருக்க அவங்களுடைய கான்ஸ்டியூஷன், வெனிசுலா கான்ஸ்டியூஷன் பிரகாரம் வெளிநாட்டுக்கு புலம்பெயர்ந்த எத்தனையோ 70 லட்சத்துக்கும் மேற்பட்டவர், 77 லட்சம் நினைக்கிறேன், அவ்வளவு பேரு பசினால இங்க இருக்க முடியலன்னு மத்த நாடுகளுக்கு போயிருக்காங்க. அவங்களுக்கும் ஓட்டுரிமை கொடுக்கணும். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க எல்லாம் எவ்வளவு எரிச்சல்ல வெளியில போயிருப்பாங்க, அவங்க இவருக்கு ஓட்டு போட மாட்டாங்கல்ல. அதனால அந்த எலெக்ஷன் கமிஷனும் இவருடைய ஆளுங்க தான். சோ அந்த எலெக்ஷன் கமிஷனை வச்சு 77 லட்சம் இருந்தாங்கல்ல, அதில் நிறைய அந்த கிரைட்டீரியா இந்த கிரைட்டீரியா, இப்படி பாஸ்போர்ட் வச்சிருக்கணும் அப்படி வச்சிருக்கணும்னு சொல்லி அந்த பாஸ்போர்ட் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணி கடைசியில வெறும் 69,000 பேருக்கு தான் வாக்குரிமையே இருந்துச்சு. அதெல்லாம் 77 லட்சம். சோ இவருடைய இது நிறைய மேனிபுலேட் பண்ணாங்க அப்படின்றாங்க. ஆப்போசிஷன் கேண்டிடேட்ஸ் எல்லாம் த்ரெட்டன் பண்றது, நேஷனல் டிவி சேனல்ஸ், அதாவது அந்த மீடியா எல்லாம் இவர் கண்ட்ரோல். அவங்க இவர்தான் நல்ல ஒரு, அவங்க எல்லாம் வெளிநாட்டுல இருந்து விலை போறவங்க. ஏன் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் ரைட் வந்து அமெரிக்கா. சோ யுஎஸ்ஏ உடைய இதுல இருக்காங்க, மத்த நாட்டுடைய ஏஜென்சி இவங்க பணத்தை அடிக்கிறாங்க, பிரைவேட் கம்பெனி. ஏன்னா ரைட், எக்கனாமிக் ரைட்ன்றவங்க யாருன்னா பிரைவேட்டை விரும்புவாங்க, பிரைவேட்டைசேஷன் ஆகணும்னு நினைப்பாங்க. எக்கனாமிக் லெப்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, இடதுசாரி கட்சிகள், ரஷ்யா, சைனா எல்லாமே கவர்மெண்ட் ஓனர்ஷிப்பா இருக்கணும்னு நினைப்பாங்க. ரெண்டுத்துலயுமே தப்பு இல்ல, ஆனா அது கரெக்ட் காம்பினேஷன்ல வைக்கணும். இவர் ரொம்ப போயிட்டு எக்கனாமிக் மிஸ்மேனேஜ் பண்ணனால இப்ப கடைசியில அவர் கண்ட்ரோல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போசிஷன் அடிச்சு இது பண்ணி கடைசியில் ஓரளவு ஒரு எலெக்ஷனை வச்சாங்க. எப்ப இந்த ஜூலை 28 வச்ச உடனே அதுக்கு முன்னாடியே ஏறக்குறைய 8-10 மாசமா ஆப்போசிஷன் ரொம்ப தெளிவா பிளான் பண்ணிருக்காங்க. இவர் ஏதாவது ஏமாத்திடுவாரு, அதனால
6 லட்சம் வாலண்டியர்ஸ் செலக்ட் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு பூத்லயும் ஆளுங்க இருப்பாங்க, வாலண்டியர்ஸ். என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேயும் இவிஎம் ஓட்டிங் தான். அந்த இவிஎம் ஓட்டு முடிஞ்ச உடனே அன்னைக்கு ஈவினிங் அவங்களுடைய சட்ட பிரகாரம் அந்த ட்ரெயில்னுவாங்க, இவிஎம் உடைய ட்ரெயில், அந்த ட்ரெயில் ஷீட் வந்துட்டு யார் யாரு எந்தெந்த கட்சிக்கு ஓட்டு போட்டான்னு அந்த ட்ரெயில் ஷீட் வந்துருமா. சோ அதை எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், ஆப்போசிஷன் ரூலிங் எல்லாருக்கும் அந்த ஏஜென்ட்ஸ்கிட்ட கொடுக்கணும். சோ இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இவங்க கொடுக்காம ஏமாத்திடுவாங்கன்னு ஒவ்வொரு இடத்துலயும், சொல்லப்போனா ஆர்மி நிறைய இடத்துல அலோவ் பண்ணலையா, ஏறக்குறைய 80% இடத்துலதான் இவங்களால வாங்க முடிஞ்சிருக்கு. அதையும் உடனடியா அதை புடுங்கி எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பைக்ல போறது, வேற எங்கேயாவது கலெக்ட் பண்றது, கடைசியில ஒரு ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா எல்லா டேட்டாவையும் எடுத்து அவங்க ஒரு போர்ட்டலே ரெடி பண்ணி யாரு எவ்வளவு ஓட்டு போட்டான்னு கிளியரா இது பண்ணிட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா 70% கிட்ட கொன்சலீஸ் தான் வெற்றி பெற்றிருக்கிறார். அதற்கு முன்னாடி இந்த எக்ஸிட் போல்லாம் வரும், எக்ஸிட் போலுக்கு முன்னாடி ஒப்பீனியன் போல் வருமே, அப்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா ஒப்பீனியன் போல்ல இவருக்கும் கொன்சலீஸ் தான் 20 பாயிண்ட் லீட்ல இருந்தாரு. கொஞ்சம் அந்த எலெக்ஷன் பக்கத்துல வந்தோடனே திடீர்னு இந்த நேஷனல் மீடியா, இவருடைய சப்போர்ட்டிவ் மீடியா எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மதுரை தான் பயங்கர லீடிங்னு ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதை எல்லாருமே இன்டர்நேஷனல் மீடியா எல்லாம் இல்ல தப்பு, ஏன்னா திடீர்னு பேர் தெரியாத போல்ஸ்டர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சாங்க. இந்த சூழல்ல எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அப்போசிஷன் லீடர்ஸ் எல்லாம் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு சிஸ்டமேட்டிக்கா பண்ணியிருந்தாங்க அப்போசிஷன். சோ பண்ணி எல்லாம் டேட்டாவோட அந்த ஷீட்ஸோட எல்லாம் கன்சாலிடேட் பண்ணி 70% மேல இவரு அப்படின்னு யாரு கொன்சலீஸ் அப்போசிஷன் கேண்டிடேட் தான் வின் ஆக போறாருன்னு. அப்புறம் பார்த்தா எலெக்ஷன் கமிஷன் ரிசல்ட்டே அனௌன்ஸ் பண்ணலங்க. இதோ பண்றோம்ட்டு நேரா போய் கையை கொடுத்துட்டாங்க. யாருக்கு? மதுரோக்கு. இவரு தான் பிரசிடென்ட் ஆயிட்டாரு அப்படின்னா. இது முடிஞ்ச உடனே அங்க சுப்ரீம் கோர்ட் ஒரு ட்ரிபியூனல் மாதிரி இருக்காங்க, 10 பேர் ட்ரிபியூனல் எலெக்ஷனுக்காக. உடனடியா இன்னும் 2 பேரும் சொல்றீங்களா, எங்க கிட்ட வாங்க, நாங்க தீர்ப்பு சொல்றோம் நாங்க. ஆனா அந்த 10 மெம்பர் ட்ரிபியூனலும் யார் ஆளுங்கன்னா இவருடைய ஆளுங்க. ஏன்னா இவர் தானே மதுரை தானே இவ்வளவு காலமா ஆச்சு, 2013 இருந்து அவர் தானே இருக்காரு. அதுக்கு முன்னாடியும் வைஸ் பிரசிடென்ட், இப்போ பிரசிடென்டா இருக்காரு. சோ அவங்களும் கரெக்டா தான் எலெக்ஷன் நடத்திருக்காங்க அப்படின்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா உண்மையா ஜெயிச்சது யார் அப்படின்னா எல்லோருமே சொல்றது என்னன்னா கண்டிப்பா ஆப்போசிஷன் தான் ஜெயிச்சாங்க. ஆனா மதுரை என்ன சொல்றாரு, இல்ல இது எல்லாமே ஏமாத்து வேலை, எல்லாம் இந்த வெளிநாட்டுக்காரங்களோட ஏஜென்ட் பண்ற வேலை, நான் தான் ஜெயிச்சேன்னு இப்ப பிரசிடென்டா இருக்காரு. மொத்த ஆர்மி கண்ட்ரோல் அவர்கிட்டதான். எங்கெல்லாம் அப்போசிஷன் இது பண்றாங்க, ரேலிகளினா அடிச்சு விரட்டுறது, சில பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலைமையில தான் இன்னைக்கு வெனிசுலா இருக்கு. யுஎஸ்ஏ ரெகக்னைஸ் பண்ணல, ஆப்போசிஷன் கேண்டிடேட் தான் பிரசிடென்ட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. நிறைய கண்ட்ரிஸ், லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ், பெருவா இருக்கட்டும், அவங்க சுத்தி இருக்கிற எல்லா கண்ட்ரியுமே இவரை, அர்ஜென்டினா எல்லாமே இல்ல தப்பு, எலெக்ஷன் ஒழுங்கா நடக்கலன்னு. இவருக்கு ஆதரவா இருக்கிற இடதுசாரி கட்சிகள் எங்க இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரேசில்ல பாத்தீங்கன்னா இதே மாதிரி சோசியலிஸ்ட் கட்சி தான் இருக்கு. அதே மாதிரி மெக்சிகோல, கொலம்பியால. சோ இந்த 3 நாடுகள் என்ன ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா அவங்களே கூட இவர் இன்னும் ஒத்துக்கல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா தயவு செய்து அந்த டீடைல்ஸ் கொடுங்க, சரி நீங்க தானே ஜெயிச்சேன்றீங்க, அதுக்குள்ள அந்த ஓட்டு ட்ரெயில் அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி காமிங்க, எல்லாத்தையும் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். மொத்தத்துல டெமோக்ரஸி ஒழுங்கா இல்லைன்னா நீங்க இது பண்ண முடியாது, அதனால பண்ணுங்க. அவங்களும் இன்னும் இவருக்கு ஆதரவு தெரிவிக்கல. அவங்களும் கிளியரா சொல்லுங்கன்றாங்க. மத்த இவங்க எல்லாம் யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ, இப்ப அர்ஜென்டினா சொன்னாங்களா, உடனே அந்த எம்பசில இருக்கிறவங்க எல்லாம் வெளியில அனுப்புறாரு மதுரோ. சோ ஏறக்குறைய சும்மா ஒரு பேருக்கு தான் ஆட்சியில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் ஒரு ஏமாற்று வேலை தான் செய்து கொண்டிருக்கிறார் மதுரோ. இது எவ்வளவு நாள் தாங்கும்? இமீடியட்டா யுஎஸ்ஏ எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் போட்டுட்டாங்க. சோ மேலும் வெனிசுலா பிரச்சனைக்குள்ளதான் போகுது. சரி, இவர் இவ்வளவு ஒரு இடதுசாரி, ஏழைகளுக்கெல்லாம் நல்லது பண்ணணும்னு நினைச்சவரு. அப்படி இருந்தாலும் பவர் கரப்ட்ஸ், அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி. இதுதான் உண்மைங்க. நீங்க மதர் தெரேசாவுக்கு ஆட்சியை கொடுத்தாலும் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஒண்ணு இருக்கு. செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி நிலைமை தான் வரும். கண்டிப்பா என்னங்க, ஸ்டேட் மொத்தமும் கண்ட்ரோல் பண்ண பவர் ஜாஸ்தியாக ஆக அவங்களுடைய ஆதரவாளர்கள் தான் கோர்ட்டுக்கு போவாங்க, எலெக்ஷன் கமிஷனுக்கு போவாங்க. அதற்கு அடுத்து இப்ப அதே மாதிரி வெனிசுலால எல்லாத்தையும் கரப்ஷன் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும் ஒரு கட்டத்துல. சோ கரப்ஷன் ஜாஸ்தியாகி இன்னைக்கு நாடு வந்துட்டு ஏறக்குறைய
பல லட்சம் மக்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். இப்பயாவது ஒரு விடிவு காலம் வரும். ஏன்னா இந்த ஆப்போசிஷன், அந்த ரைட் பார்ட்டியும் சென்ட்ரல் லெப்ட் இவங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ பண்ணுவாங்கன்னா, ஆனா கடைசியில இப்பவும் இவரு இல்லைன்னா இன்னொரு ரெவல்யூஷனுக்கு நான் ரெடி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. 1999 பாத்தீங்கன்னா வெனிசுலா இவருடைய குருநாதரான சாவேஸ் இருக்கும்போது அதுதாங்க ஃபர்ஸ்ட் லெப்ட் பார்ட்டிஸ்க்கு ஒரு முன்மாதிரியா இருந்துச்சு. ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கறாங்கன்ட்டு மற்ற நாடுகள்ல இதெல்லாம் பார்த்துதான் மற்ற நாடுகள், பிரேசில் மற்ற நாடுகளுக்கு எல்லாம் லெப்ட் பார்ட்டிஸ் வர ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவர்னாலதான் இது ரொம்ப பேர் கெட்டு போய் அந்த ஐடியாலஜி, லெப்ட் ஐடியாலஜின்னு சொல்லி தன்னுடைய பவரை கண்டினியூ பண்ணணும் அப்படின்றதுக்காக இது பண்றாரு. இவருடைய கிளைம் என்ன? எலெக்ஷன் கமிஷன் நேரா ஜெயிச்சுட்டாருங்க, 51% ஜெயிச்சிருக்கு இவருக்கு ஓட்டு, அவங்களுக்கு 44 என்னமோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சும்மா பேருக்கு ஒரு இது பண்ணிருக்காங்க. இப்பத்துக்கு மத்த எந்த கண்ட்ரிஸுமே எனக்கு தெரிஞ்சு இன்ன வரை ரெகக்னைஸ் பண்ணல. இந்த சூழல்ல நேற்று என்னமோ அவர் ரொம்ப டிவியில சொன்னாரு, இதெல்லாம் நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. மதுரை என்ன சொன்னாருன்னா, தன் நாட்டு மக்களுக்கு அட்ரஸ் பண்றாரு, நம்ம வெளிநாட்டு சோசியல் மீடியா இவங்க எல்லாம் சேர்ந்து நம்மளை ஏமாத்த பாக்குறாங்க. இதெல்லாம் குறிப்பா அந்த இலான் மஸ்க் இருக்காரு, இந்த மாதிரி ஆளுங்க தான் பண்றது இந்த வேலையெல்லாம். இதெல்லாம் சோசியல் மீடியா காலம், நம்ம நம்ப கூடாது. அந்த ஆளுக்கு தைரியம் என்கிட்ட நேரம் பேச வைங்க அப்படின்னு ஒரு சவாலை வேற விட்டாரு. உடனடியா இலான் மஸ்க் என்ன சொல்றாரு, நான் ரெடிங்க, நான் எங்கனாலும் நேஷனல் டெலிவிஷன் டிபேட்டுக்கு நான் ரெடி. அவர் வராருன்னா நானும் ரெடி. நான் ஜெயிச்சிட்டேன்னா அந்த என்ன பண்ணணும், இந்த டிக்டேட்டரை ரிசைன் பண்ணிட்டு போயிடணும். ஆனா நான் தோத்துட்டேன்னா ஃப்ரீ அவருக்கு மார்ஸுக்கு அனுப்புறேன் அப்படின்னு ஒரு ஃப்ரீ டிக்கெட்டை வேற ஆஃபர் பண்ணிருக்காரு. எது எப்படியோ என்னை பொறுத்தவரை இவரு லேஸ்ல எல்லாம் பவரை விட போறது இல்ல. ஏன்னா ஒன்ஸ் பவரை பிடிச்சிட்டாங்கன்னா அது தங்களுக்கே வேணும்னு நினைப்பாங்க, எல்லா முயற்சிகளையும் இது பண்ணுவாங்க. சோ கடைசியா கஷ்டப்பட போறது யாருன்னா வெனிசுலா மக்கள் தான். இந்த தலைவர்கள் இப்ப மதுரோன்றவரு இடதுசாரி இல்ல ஒரு சித்தாந்தத்துல நிறைய பேருக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சு வந்தவர் பவரை பிடிச்சிட்டு இப்படி பண்றது ரொம்பவே தப்பு. இப்ப ஒரு உணர்ந்து ஒரு டெமோக்ரஸிக்கு வழிவகுத்தான். இப்ப டெமோக்ரஸி தான் பெஸ்ட்னா இல்ல, ஆனா இதுவரை நம்ம ஹியூமன் இதுல பாத்தீங்கன்னா பெட்டர் சாய்ஸ் டெமோக்ரஸி. இப்ப ராஜா ஆட்சி நல்லாதான் இருக்கும், ஆனா எல்லா ராஜாவும் நல்ல ராஜா இல்ல. ஒரு ராஜா கெட்டவரா இருந்தாலும் மொத்த நாடு அழிஞ்சிட போகுது. அதனால இவர் அந்த டெமோக்ரஸிக்கு இடம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த வெனிசுலா அப்பதான் வெளியில ஓரளவு நார்மலைஸ் ஆகும். அவ்வளோ ஒரு ரிசோர்ஸ் ரிச் கண்ட்ரி கடைசியில இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறது ரொம்பவே பார்க்கும் போதே என்னடா எக்கனாமிக் மிஸ்மேனேஜ்மெண்ட்னால ஒரு நாடே இவ்வளவு கஷ்டப்பட்டதுன்னு தான் தோண வைக்குது. எப்படியாவது அதை உணர்ந்து இந்த பவரை சேரை விட்டுட்டு டெமோக்ரஸிக்கு ஒரு வழிவகுத்தா நல்லது அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? இல்ல யுஎஸ்ஏ உடைய அதாவது வலதுசாரி கட்சிகளுடைய இதுதான் இது அப்படின்னு தோணுனாலும் நீங்க கமெண்ட்ல எழுதலாம், அவங்கதான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்ல இவர் மதுரோ பண்றதுதான் தப்பு அப்படின்னு சொன்னீங்கனாலும் அதையும் கமெண்ட்ல எழுதுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமா சந்திப்போம். நன்றி, வணக்கம்.